ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேடிசன் கிச்சன். மேடிசன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டையில் நம்ம கிரேவி எல்லாமே பார்த்துருப்போம். முட்டையில் ஆம்லெட் குழம்பு பார்த்துருக்கீங்களா? இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஒரு பாத்திரம், கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகவும் கடுகு போடுங்க. கடுகு பொரிக்கவும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதக்கணும். உப்பு போட்டனால இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்ச வீட்டு மசாலா இருக்குது, அதை ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறோம். உங்கள் வீட்டில் மசாலா பொடி இல்லைன்னா மல்லிப்பொடி வத்தப்பொடி தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இந்த வெங்காயம், அந்த தக்காளி, அந்த மசாலா பொடி எல்லா வாசம், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். சரி, தண்ணி கொதிக்கிற கேப்பில் நம்ம முட்டைக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ தேங்காயும் சோம்பும் போட்டு நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் முட்டைக்கு தேவையானதை அரைச்சிக்கணும். இப்போ ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டையில் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் பெப்பரும் சேர்த்து அடித்து வச்சுக்கோங்க. நல்ல முட்டை அடித்து வச்சுக்கோங்க. எங்கள் ஊர் சைடு முட்டை ஒரு முட்டை 8 ரூபான்னு விற்கிறாங்க. உங்கள் ஊர் சைடு என்ன விலைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காயும் சோம்பும் போட்டு அதை நல்லா ஊற்றி கொஞ்சம் தண்ணி, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பக்கத்துலேயும் தோசைக்கல்லில் நம்ம முட்டை அடித்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆம்லேட் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஆம்லேட் வருதோ அத்தனை ஆம்லேட் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிட்டு இருக்குது. குழம்பு அங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த சாப்பாடு சோறு வடித்தாச்சு. முட்டை ஆம்லேட் போடும்போது இப்போ நம்மளுக்கு பொறுமை இருக்காது. கொஞ்சம் முட்டையை நமக்கு வயிற்றுக்குள்ளேயும் உள்ளே போயிடும். அதனால் முட்டை ஆம்லேட் போடும்போது பார்த்தே போடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை ஆம்லேட்டும் ஃபுல்லாக போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ போட்டு வச்ச ஆம்லேட்டை ஒரு 4 பீஸாக எல்லா ஆம்லேட்டையும் பிச்சு வச்சுக்கோங்க. முட்டை ஆம்லேட்டை கட் பண்ணிக்கிட்டு இருக்க கேப்பில் குழம்பு கோச்சிக்கிட்டு இருக்குல்ல, அதில் இப்போ உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆம்லேட்டை ஒரு பீஸாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா கிளறி விட்ருங்க. இதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ நல்லா குழம்பு ஒரு கொதிக்கவும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கவும் அவ்வளோதான், முட்டை ஆம்லேட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பாய்.